டேய், நீ யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ஒழுங்கா நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோ, எதுவுமே கிடையாது, பிரச்சனை இல்லை, முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இன்னும் 10 வருஷத்துக்கு அவனை நீ செத்தாலும் அந்த நரக வேதனையை அனுபவிக்க மாட்டேன். எப்படின்னாலும் நீ எங்கே இருந்தாலும் உன்னை நான் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன். ஏதோ சும்மா நீ யார் இருந்து என்னன்னு தெரியாமல் உன் பாட்டு அசால்ட்டாக தூக்கிட்டு போயிருக்க. உனக்கு இருக்குடா, ஆனால் நீ இப்போ இதில் இப்போ நானே உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ, ஆனால் நீ அடுத்த 4 மாதம் இல்லை அடுத்து வரப்போகிற வருஷம் ஃபுல்லாக நீ அனுபவிப்ப. அது எப்படி என்னன்றது உனக்கே தெரியும் பின்னாடி. நீ யாரை என்ன நினச்சி நீ தூக்கியிருக்க, எந்த மாதிரி டைத்தில் தூக்கியிருக்க, எல்லாம் எனக்கு தெரியும் நிறைய. ஆனால் இப்போ நான் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நீயும் அவ்வளோ போயிட்டீங்கள, நிம்மதியாக இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியாக வரப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒன்று உங்கள் அப்பா, உங்கள் அத்தா, அப்புறம் நீங்கள் 2 பேர், எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன். சரியா? எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்க. உன்னை நான் சும்மா விட்டனால நான் ஒரு பெரிய பொட்டை. சரியா? உன்னை நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சாலும் ஒன்று துண்டு துண்டாக அறுத்து உன் கண்ணை பிடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்லெல்லாம் சுத்தியில வச்சு உடச்சி உன் நாக்க பிளேடை வச்சு அறுன்னு அறுத்து உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு ஜவ்வு ஜவ்வா அறுத்து உன் காலு கை எல்லாத்தையும் தனித்தனியாக அறுத்து எல்லாம் உன் மண்டையில் கல்லை போட்டு உன் மண்டையை திறந்து நீ எவ்வளோ நரக வேதனையில் சாகணுமோ அவ்வளோ நரக வேதனையில் உன்னை சாகடிப்பண்டா. நீ நிம்மதியா இருடா. நான் வரேன். உன்னை நீ எங்கே இருக்க என்னன்னு மட்டும் தெரியட்டும். நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்யலைன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்தில் இருக்கட்டி கேட்டு பாரு. சரியா? இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன். அவனை நீ செத்த நான் மட்டும் இந்த எல்லாரும் மாதிரியும் ஐயா ஆச்சா ஓச்சான்னு சண்டை போட்டுட்டுறா தேவையே கிடையாது. நானும் யாரையும் கூப்பிட்டு எனக்கு அவசியம் பூதி கூட இல்லை. ஆனால் நீயே என்கிட்ட தனியாக மாட்டணும்னு வச்சுக்கோ, அவனை நீ செத்த நான் சொன்ன மாதிரியும் உன்னை சாவடிப்பேன். இந்த சாவை எவனுமே பார்த்துருக்க கூடாது. ஏதோ சும்மா கத்தியை வச்சு குத்தி ஏதோ சும்மா அடிச்சு இதெல்லாம் தேவையில்லை. உன் கண்ணில் உன் கண்ணை பிடுங்கி நீ நரக வேதனையாக இருக்கும். அப்படி நரகமே போனால் கூட நரகத்தில் நான் தான்டா உனக்கு வந்து அங்கேயும் உன்னை கொடுமைப்படுத்தணும்டா. நீ என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கல. இருடா, ஒழுங்கா நீ இப்போ வந்துட்ட, வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா நீ தெரியும், அதுவும் எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து நீ பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கேன்னா பார்த்தா நான் வீட்டில் இருக்கிறப்ப நீ வந்து தூக்கியிருக்கணும்டா. ஆம்பளை அவங்க அண்ணன் வீட்டில் இல்லாதப்போ வந்து தூக்கியிருக்க, பொட்டை மாதிரி தூக்கியிருக்க. அதுலேயே தெரிஞ்சு போச்சுடா நீ யார் என்னன்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, அந்த டெக்ஸ்ட்டை பாரு, பார்த்துட்டு நீ நல்ல முடிவு எடுத்துக்கோ. ஒன்று அந்த பிள்ளை கூட வாழணுமா, அப்படியே அந்த பிள்ளை கூட வாழு. ஆனால் நீ நரக வேதனை படுவ, அது நான் கரெக்டாக சொல்கிறேன். நீ நரக வேதனை படுவ, அதுக்கு நான் மேலே உன் இஷ்டம். சரியா? அவங்க அப்பா அத்தாலும் அதே மாதிரி தான் படுவாங்க. உங்கள் அப்பா ஏதோ ஆஸ்பத்திரியில் இருக்கானாம்ல, அடுத்து நான் அங்கே பார்த்துக்கிறேன். இது எனக்கு இந்த எல்லா மாதிரிலாம் சும்மா சும்மா போய் சண்டை போட்டுட்டு வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சைலண்டாக வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். உங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் தானே இருக்கான், நாளைக்கு காலையில் உங்கள் அப்பான்ட்ட பேசு. சரியா? உங்கள் அப்பா இருக்கானா இல்லையான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோ நல்லா. திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து கலக்கலாம், குளுக்கோஸில் ஏதாவது கலக்கலாம், ஏதாவது மாத்திரை மாற்றி கொடுக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவுக்கேவும் ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு நோய் வரலாம், இல்லையா தலானி வச்சு கூட மூச்சு அமைக்கிடலாம். இவ்வளோ பண்ணலாம். உன் வீட்டு பொம்பளையால் இருக்கா, திடீர்னு மொண்டை அடித்து கீழே விழுந்து ரத்தம் வரலாம், இல்லையா ஒருத்தவங்களுக்கு கை உடையலாம், இல்லை கால் உடையலாம், இவ்வளோ நடக்கலாம். நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டியாக்கும் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பி நியூஸை வச்சு ஜாலியாக உன் 2 பேர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? அதுக்கு நான் தர கிஃப்ட்டு
அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன செய்யணுமோ பாவம் செஞ்சுட்டு போயிடுறா தம்பி. நீ யார் என்னன்னா எனக்கு தெரிலடா. அனுபவப்படா தம்பி. நீ எவ்வளோ நரக வேதனை அனுபவிக்கணும் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்ட.